வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா கூத்துகள். இன்னைக்கு வந்து இந்த பருப்பு கீரை கடைசல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மைசூர் பருப்பு வந்து கொஞ்சம் வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டுருக்குறேன். இதுலேயே நாங்கள் வந்து இந்த பருப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதுவும் இதில் போட்டுக்கலாம். கடைசல் தாங்க இது. நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். வந்து தேவையான பொருள் வந்து இங்கே பாருங்கள், ஒரு 3 தக்காளி, 4-5 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு, பெரிய பல்லா. இதெல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம் இதுலேயே. தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, உப்பு, ஜீரகம், இது அப்படியே எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வரட்டுங்க. இது 3 விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். புளி வந்து நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து ஊறப்பட்டு வச்சிருக்கிறேன். அது புளி தண்ணி இது வெந்த பிறகு இதில் போட்டு கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். நாங்கள் இது வந்து 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துச்சு. இது தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா மத்து போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம், கடைஞ்சி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளிப்பு போட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நாங்கள் தாளிச்சிக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஜீரகம், கடுகு, 4 வெங்காயம் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம். நாங்கள் இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கணும். ரொம்பவும் ஜாஸ்தி கடிச்சக்கூடக்கூடாது. வந்து இந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. எந்த பருப்பும் போடலாங்க இதில். மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, எந்த பருப்பும் போட்டு நீங்கள் கடைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இது பாருங்க, நல்லா சிவப்பாயிடுச்சு. இப்போ வந்து இந்த புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக மசிஞ்சிச்சு, சூப்பராக இருக்குது. தாளிச்சிட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நுரக்கட்டுனா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இந்த பீன்ஸு, கேரட்டு, எறா போட்டு கிரேவி பார்க்கலாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் போட அளவு சொல்கிறேன். குக்கரில் வந்து எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் வந்து சூடாகுது. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, கொத்தமல்லி. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு நல்லா வந்து வெங்காயம் வதக்கட்டும். இதுலேயே வந்து நாங்கள் இந்த எறா போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி வாசனை போகும். கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வச்சு வந்தால் கொஞ்சம் கவுச்சி வாசனை போகும். அதனால தான் நான் எறா வந்து இதில் போடுறேன். பாருங்க, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இதில் வந்து ஒரு தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போட்டோம். நல்லா மசஞ்சி வரட்டும் தக்காளி. பாருங்க, நல்லா மசஞ்சி வந்துச்சு. இந்த பீன்ஸும் கேரட்டும் இதில் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டெல்லாம் போட்டுட்டோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 விசில் வரட்டுங்க. இது வந்து கொஞ்சமாக நாங்கள் தண்ணி போட்டு, ஜாஸ்தி வேண்டாம், சும்மா கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 2 விசில் வந்து வச்சுட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். பாதி பேர் வந்து இதில் தேங்காய் கூட அடிச்சு போடுவாங்க. நான் வந்து எப்போவுமே தேங்காய் ஜாஸ்தியாக போட யூஸ் பண்ணுறது இல்லைங்க. தேங்காய் இல்லாமல் தான் நான் செய்வேன் எப்போவுமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லாத. தேங்காய் போட்டால் உங்களுக்கு ஜாஸ்தி கிரேவி வரும். கொஞ்சம் அதான் கலக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி தேங்காய் போடுறாங்க. நான் போட மாட்டேன் தேங்காய். இப்படி தான் செய்வேன் நான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது 2 விசில் வரட்டும் பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துச்சு. இது வந்து ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு திறந்து பார்க்கலாம். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம்
ஸ்டவ்வில் வச்சு நாங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாகட்டும் பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்ல இதாகிடுச்சு, சூப்பராக வெந்துச்சு. வெந்து கூட நல்லா சூப்பராக டேஸ்ட்டு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கீரை கடைசல், பருப்பு கீரை கடைசல், பீன்ஸு, கேரட்டு, எறா போட்ட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எறாலாம் போட்டு செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.